வங்கக்கடலில் உருவாக இருக்கக்கூடிய மோந்தா புயல் தமிழ்நாட்டுக்கு அதிகபட்சமாக 430 கிலோமீட்டர் தொலைவில் வரலாம் அப்படின்னு வானிலை ஆய்வு மையத்துடைய தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னங்க ஒரு புயல் நமக்கு கிட்ட வரக்கூடிய வாய்ப்பு இல்லையா அப்படின்னா நிச்சயமாக இந்த புயலில் நமக்கு வாய்ப்பு இல்லை. ஆந்திராவை நோக்கி செல்கிறது. காக்கிநாடா அருகே இது கரையை கடக்கக்கூடிய வாய்ப்பு 28ஆம் தேதி மாலை அல்லது இரவு நேரங்கள் இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க. சரி, நமக்கு இதனால் என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னா, வரலாற்றில் பார்த்தோம்னா ஒரு புயல் நமக்கு மழை மட்டுமல்ல வெயிலுடைய தாக்கத்தையும் அதிகரித்திருக்கக்கூடிய வரலாறு இருக்கின்றன. எடுத்துக்காட்டுக்கு ஃபெனி புயல் நம்ம எடுத்துக்கலாம். ஃபெனி புயலை பார்த்தோன்னா நமக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு உருவான ஒரு புயல். இந்த புயல் தமிழ்நாட்டில் கரை கடக்கல. ஆனால் இது ஏப்ரல் மாதத்தோட இறுதியில் உருவான ஒரு புயல். தமிழ்நாட்டுடைய தலைநகரான சென்னைக்கு அருகில் வந்திருக்கு. எவ்வளோ தொலைவில் அப்படின்னா, இங்கே நம்ம சென்னை இருக்கிறது. சென்னையிலிருந்து இதனுடைய தொலைவு அப்படிங்கிறது அதிகபட்சமாக ஒரு 300 கிலோமீட்டர் 350 கிலோமீட்டர் தோராயமாக அந்த அளவுக்கு தான் இதோடைய நெருக்கம் இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்போது நமக்கு மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்ததான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அப்போ என்ன ஆனதுன்னா, நமக்கு இந்த புயலினுடைய சுழற்சிக்காக காற்றினுடைய வருகைங்கிறது மேற்கு மாவட்டங்களில் மேற்கு பகுதிகளில் இருந்து நிலப்பரப்புக்குள்ளே இருந்து நமக்கு வங்கக்கடலுக்கு போனதுனால நிலப்பரப்பிலிருந்து வரக்கூடிய காற்றினால சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான வெயிலினுடைய தாக்கம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. அதுவும் 2019 இந்த புயல் வந்த நாளில் சென்னையினுடைய அதிகபட்ச வெப்பநிலை 41 டிகிரி செல்சியஸ் என்ற அளவுலையும் பதிவானதாக சொல்லப்படுது. அந்த அளவுக்கு ஒரு புயல்னால வெயிலையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதா வரலாற்றில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தரவாக இருக்குது. இது ஏன் நடந்தது அப்படின்னா, அது நமக்கு மாறுபட்ட ஒரு காலம். இப்போ நம்ம இருக்கிறது வடகிழக்கு பருவமழை காலம். ஆனால் நமக்கு ஃபெனி புயல் 2019ஆம் ஆண்டு வரப்பட்ட காலம்ங்கிறது ஒரு வெயில் காலத்தில் வந்தது. அது வடக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலையிலையும் நம்மளுடைய நிலப்பரப்புக்குள்ள காற்றை அது முழுவதுமாக இழுத்து கொண்டதுனால நமக்கு வெயில் தாக்கத்தை கொடுத்துருக்கு. இப்போ உருவாகக்கூடிய ஒரு புயல், இந்த மோந்தா புயலுடைய தாக்கம் அப்படிங்கிறது நமக்கு நிலப்பரப்புக்குள்ளாக பெரிய அளவில் இருந்தாலும் கனமழை என்ற அளவில் கொடுக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு இது அருகே வரக்கூடிய தொலைவு அப்படிங்கிறது 431 கிலோமீட்டர் தோராயமாக 430 கிலோமீட்டர் வரும் அப்படின்னாலும் கூட இதனுடைய போக்கு இதனுடைய சுழற்சி நமக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, இதனுடைய சுழலும் தன்மைக்கு ஏற்ப நமக்கு காற்று நிலப்பரப்புக்குள்ளே வரும். ஏன் அப்போ நமக்கு தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஃபெனி சுழலும் போதெல்லாம் அந்த காற்று நிலப்பரப்புக்குள்ளே வரலையான்னு கேட்கலாம். அதோடைய தொலைவு 430 கிலோமீட்டர் இருந்தது. அதோட தொலைவு 350 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. ஆனால் நமக்கு தென்மேற்கு பருவமழை காலம் அதுக்கு முன்னான வெயில் காலத்தில் இருந்தோம். ஆனால் இப்போ வடகிழக்கு பருவமழை காலத்தில் இருக்கோம். ஒரு பருவமழை காலம் மேலும் நமக்கு மழைப்பொழிவு இருக்கிறது. அதனால் தொடர்ந்து நமக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நிலப்பரப்புக்குள்ளாக ஏற்கனவே நமக்கு மழை பொழிந்து நிலம் குளிர்ந்திருக்கிறது. நீர்நிலைகள் நிரம்பி இருக்கின்றன. இதனால் நமக்கு வெயிலுடைய தாக்கம் பெரிதாக தெரியாது எனவும், அதே நேரத்தில் வங்கக்கடலிலிருந்து சுழலக்கூடிய இந்த சுழற்சிக்கு நமக்கு கிழக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அரபிக்கடல் பகுதியிலிருந்தும் குமரிக்கடல் பகுதிகளிலிருந்தும் காற்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம விண்டியில் பார்த்தோன்னா நமக்கு இந்த பகுதியிலிருந்து குறிப்பாக வங்கக்கடலுக்கு வரக்கூடிய இந்த சுழற்சிக்கு காற்று பாருங்கள் இந்த திசையிலிருந்து குமரிக்கடலிருந்து உள்ளே வரதுனால தென் மாவட்டங்களில் மழை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும், வடக்கு பகுதியிலிருந்து வடகிழக்கு திசையிலேருந்து சென்னை உள்ளிட்ட பகுதிக்கு வர்றதுனால நமக்கு சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் வட மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2 வேறுபட்ட வகையிலான காற்று தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. ஆனால் ஃபெனி அப்போ நமக்கு அப்படி வரலை. ஃபெனி அப்போ நமக்கு வந்தது எல்லாமே முழுக்க காற்றுடைய போக்குங்கிறது நமக்கு அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி கடல் பகுதிக்குள்ளே இருந்து இந்த சுழற்சியில் இருந்ததுனால இதற்கு தேவையான காற்று எல்லாம் நமக்கு நிலப்பரப்புக்குள்ளேருந்து வந்தது. அதனால் நமக்கு இதுக்கு நெருக்கத்தில் வராதனால நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய காற்று சென்றதுனால தான் வெயிலுடைய தாக்கம் அதிகரித்திருக்கிறது. இதுபோல் வரலாற்றில் நமக்கு ஒரு புயல் மழை மட்டும் தராமல் வெயிலையும் சேர்த்து கொடுத்துருக்குது. அதுவும் ஃபெனி புயல் முழுவதுமாக நமக்கு வெயிலினுடைய தாக்கத்தை மட்டுமே ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறதுங்கிறதான் வரலாறாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது.